Naar, most inclusive social commerce platform. One stop for sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க Naar, link in description. For more details, contact 770-810-5487. எப்போ ஃபர்ஸ்ட் கிஸ் அடிச்ச? அடிக்கவே இல்லை நான் இன்னும். ஆனால் சத்தியமாக நான் அடித்தது கிடையாது. வணக்கம். ஹைடா. நானும் ஒரு மாதிரி கான்வர்சேஷனா அதுவே எனக்கு தெரியாதே. ஸோ நான் முதல்ல ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினோடனே அதுவே எனக்கு லவ்னு தான் நினச்சிட்டேன். நான் ரொம்ப நாளாக அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணை நான் வேறு யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரில. நான் தான் இப்போ லவ் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். கெடுத்ததே நீங்கள் தான். எனக்கு அந்த ஸ்கூலில் நிறைய பிரச்சனை வந்தப்போ நான் யாரெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சனோ அவங்க யாருமே எனக்காக நிற்கலை. ஸ்கூலில் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் பீப்புள் வில் இக்னோர் மீ பிகாஸ் நான் ஏதாவது ஓவர் ஆட்டிடியூடாக காமிப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாமல் இருப்பாங்க. இப்போ இது சோஷியல் மீடியாவுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னே அங்கே நான் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது தெரியல. தட் இஸ் வேர் அப்பா வேற நான் வேறன்ற ஆட்டிடியூடே ஓவராக இருந்துச்சு. மேக் இட் டூ. ஸோ இங்கே என் கூட இருக்கிறது சூர்யா சேதுபதி நரு நாராயணன், டைரக்டர் ஆஃப் நடு சென்டர். நானும் அதில் ஒரு குட்டி ரோல் பண்ணியிருக்கேன். He has played the character Chandru. Make it two. சான்ஸே கிடைச்சல எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது. பீப்புள் கீப் சேயிங் விஜய் சேதுபதி பையன் அப்படின்னு. ஐ நெவர் ஃபெல்ட் தட் வே. நான் நம்ம முதல்ல பார்த்ததுலேருந்து சந்துருன்னு தான் கூப்பிட்றேன். இப்போ வரைக்கும் சந்துரு தான் வருது. எனக்கு என் ஃப்ரெண்ட் சந்துரோட எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ரேப்போ தான் முதலேருந்து இருந்துகிட்ருக்கு. எந்த ஏஜில் நீ இருக்கிறப்போ யுவர் அப்பா பிகேம் ஸ்டார் ஒரு அது எப்போ ஐ திங்க் ஸ்கூல் லைஃப் தெரிஞ்சுக்கணும் பேசிக்கலி. ஓகே, ஃபிஃப்த்துலேருந்து தான் ஆரம்பிச்சது நினைக்கிறேன். ஃபிஃப்த்தில் தான் அப்பா ரெகக்னைஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஃபேமிலி ரெகக்னைஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்பா எப்போ ஹீரோனார் உன்னோட எந்த ஏஜில்? when I was in 3rd 4th இருப்பேன். ஸோ அதை தான் கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சா இல்லை இட் வாஸ் ஆல் தி சேம் டு யூ? இட் வாஸ் ஆல் தி சேம். எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. வீடு தான் இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் பெரிய வீடு போயிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி இட் வாஸ் நத்திங் டிஃப்ரென்ஸ். ஸ்கூலில் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் பீப்புள் வில் இக்னோர் மீ பிகாஸ் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா என்னோடலேருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி நிற்பாங்க. இல்லைனா நான் ஏதாவது ஓவர் ஆட்டிடியூடாக காமிப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசாமல் இருப்பாங்க. விச் வாஸ் சம்திங் நியூ டு மீ. நம்ம அப்படி கிடையாது, நம்மளை ஏன் அப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. அப்போ இன்னும் புரிஞ்சிருக்காது இல்லையா? அப்போ சுத்தமாக புரியல. எனக்கு புரிய ஆரம்பிச்சதே when I was in 10th only. நம்ம இதனால தான் நம்ம இந்த மாதிரிலாம் இருப்பாங்க போல இருக்கு, அதனால நம்மளும் அப்படி இருக்காங்கன்னு நினச்சிட்டு நம்மளை தள்ளி வச்சுடுறாங்க. அது அப்படி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கும் பீப்புள் நோ மீ, ஐ நோ பீப்புள். என் கிளாஸ்மேட்ஸ்லாம் என்கிட்ட சூப்பராக பழகுவாங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் சோஷியலைஸ் ஆக ஆரம்பித்தேன். நிறைய பேரை பார்க்க ஆரம்பித்தேன். முன்னே என்னெல்லாம் தள்ளி வச்சுருந்தவங்க இப்போ அவங்கலாம் கிட்ட வச்சுருக்காங்க. அப்புறம் தெரியாதவங்களாம் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரி நிறைய நடக்க ஆரம்பிச்சது. அதில் நீ ஏதாவது எஃபர்ட் போட்டியா இல்லை ஜஸ்ட் ஆர்கானிக்காக அதுவாக ஆர்கானிக்காக நடக்க ஆரம்பிச்சது. அங்கேருந்து சினிமாவுக்கு நடு சென்டர் ஆரம்பித்தப்போ இண்டஸ்ட்ரி உள்ள வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு டே நடு சென்டருக்கு வரேன் நான். அப்போ யாருக்குமே எனக்கு தெரியாது. ஒரு மாதம் ஸ்கூல் ஷூட்டிங் போச்சு இல்லை, அப்போ நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. இவனுங்களாம் சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மது வசந்தோ இவனுங்களாம் சொல்லி தான் தெரியுமே. அப்போ வரைக்குமே சூப்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு தள்ளி நின்ட்டாங்க. நான் சொன்னேன், எதுக்கு அதை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு வாட்டி போய் கேட்டுட்டேன் நான், why did you do like that? கூட நடிக்கிற பசங்களா இல்லை டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணுறோம் ஒரு 2-3 பேர், நாட் எவ்ரி ஒன். ஓகே, போய் கேட்டேன் ஏன்னா அப்படின்னா, இல்லைப்பா நீங்களாம் அங்கேருந்து வரீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் ரொம்ப சாதாரணமாக ஒன்று ட்ரீட் பண்ணலாண்ணா அப்படின்னு இப்படி நடந்திருக்கு இந்த கான்வர்சேஷன். அப்போ எனக்கு தெரிய ஆரம்பிச்சது எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குன்னு. இப்போ இது சோஷியல் மீடியாவுக்கு தெரிய ஆரம்பிச்சோடனே அங்கே நான் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது தெரியல. தட் இஸ் வேர் அப்பா வேற நான் வேறன்ற ஆட்டிடியூடே ஓவராக இருந்துச்சு. நவ் ஐ திங்க் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மீ சேயிங் தட் திங் didn't mean in that way to audience. It was different perspective. Taken differently. How do I expressன்றதை நான் மாற்றிக்கணும் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு ஐம் கியூரியஸ் டு நோ திஸ். இப்போ எனக்கு இப்போ பிகே இருக்கான் இல்லையா, பிகே கேரக்டர் ஏன் நடு சென்டர்னு வச்சிருக்கோன்னா, பிகாஸ் இஸ் மிடில் கிளாஸ் கிட், பாஷான ஸ்கூலில் இருந்தால் அங்கேயும் ஃபிட்டன் ஆகலை. இப்போ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வரான், கொஞ்சம் லோக்கலான ஸ்கூலுக்கு வரான், அங்கேயும் ஃபிட்டன் ஆகலை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீ ரீசன்ஸ் ஃபார் நேமிங் இட் நடு சென்டர். இதோட நிறைய லேயர்ஸ் இருக்குது, வில் டாக் அபவுட் தட் லேட்டர். பட் இப்போ அந்த பிகே என்னோட லைஃப்லேருந்து எடுத்தனால, இப்போ நான் அந்த மாதிரி ஒரு பாஷான ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது தட் ஐ பிலாங் டு அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆர் அந்த ஏஜில் தெரியல. ஏன்னா அப்பாஸ் யூஸ்வலி காட்ட மாட்டாங்க இல்லையா. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏதோ பீட்சா கார்னர் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ பீட்சா கார்னர் போவாங்கன்னா 300 அப்போவே 200 or 300 அன்லிமிட்டெட் ஸ்டஃப் பீட்சா அண்ட் பாட்டம்லெஸ் பெப்சியோ கோக் மாதிரிலாம் கிடைக்கும். அப்போ 300 கொடுப்பா எல்லாரும் போகிறப்போ அவரும் கொடுத்துருவார். ஸோ இட் டுக் மீ இயர்ஸ்
வெளிலலாம் வந்து ஒன்லி ஆஃப்டர் இயர்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஆக்சுவலி நம்ம ஐ டென்ட் ஃபிட் இன் தேர்ன்றதே எனக்கு தெரியறதுக்கே டைம் ஆச்சு. ஏதோ ஒன்று தெரியும், இப்போ அந்த ஏஜில் உனக்கு புரியல, அது மாதிரி தான் எனக்கும். அந்த ஏஜில் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்னு புரியுது, ஆனால் என்னென்னு தெரியல. மேபி தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் யூனிஃபார்மாக கூட இருக்கலாம். ஒரு நான் யூனிஃபார்ம் பிளேஸாக இருந்தால் மேபி அவங்க ட்ரெஸ் பண்ணுற விதத்துலையும் நான் ட்ரெஸ் பண்ணுறதுலையும் எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கலாம். வி ஆர் ஆல் இன் யூனிஃபார்ம், சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப்னால ஐ டென்ட் ஹேவ் அ வே டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம மிடில் கிளாஸ், அவங்க போகிற இடத்துலாம் அவங்க போகிற ஃப்ரீக்வன்சியில் நம்ம போக முடியாதுன்னு எனக்கு அப்போ தெரியல. எங்கள் அப்பாவும் எனக்கு காட்டிக்கவே இல்லை, கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இயர்ஸ் லேட்டர் ஐ அண்டர்ஸ்டுட் தட் அதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படாது. பிகாஸ் ஹி வாஸ் அ வெரி மிடில் கிளாஸ், ஹி ஒர்க் இன் அ பேங்க், வாஸ் அ கிளர்க் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ எனக்கு அப்படி இருந்துச்சு, பட் இட் வாஸ் கன்சிஸ்டன்ட். ஆர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நெவர் சேஞ்ச். நான் மிடில் கிளாஸ் எனக்கு புரிஞ்சிக்க தான் டைம் ஆச்சே தவிர வி வர் ஆல்வேஸ் தட். உனக்கு நீ 3rd 4th அப்புறம் வீடு மாறுறது அந்த மாதிரி திங்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? ஹவு டிட் யூ ஆஸ் அ கிட் டேக்? இப்போ சந்துரு கேரக்டர் பார்த்தோன்னா லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பட் அவங்க அம்மாவோட அந்த பர்சன் பார்ட்னர் வந்து ஹீ இஸ் கெட்டிங் பைக் அண்ட் ஸ்டஃப். அங்கே தான் சந்துருவோட கன்ஃபியூஷனே ஸ்டார்ட் ஆகுது. உனக்கு ஹவு டிட் யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் திடீர்னு வீடு பெருசாகுது, you might have started getting fancier stuff இல்லையா? Did those mean anything to you, or how did that make you feel at that age? I think my father was very particular about things. I don't know whether I'm putting it in the right words. பிடிச்சது வாங்கி தருவார், ஆனால் அது உன்னை பணக்காரன் ஆக்கிறதுக்கா நீ அதை வாங்குற, நீ வந்து பணம் வச்சுக்கிறதுக்கு அதை காட்டுற, அந்த மாதிரி விஷயங்களில் வாங்கி கொடுக்கறதுக்கு யோசிப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், if I want some toys in that age, he'll buy me. But if I, for what reason கேட்டா, am I going to show off to someone, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். நைஸ். அது எனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு, ஏன் அதை பிடிச்சிருக்குன்னு கேட்டு அது மாதிரி அது விளையாடுறதுக்குன்னா ஓகே, அதை நான் உடச்சி கூட போடலாம், ஆனால் ஐ ஷுட் நாட் ஷோ ஆஃப் தட். நைஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஏஜ்லேருந்தே வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட். ஆமாம், இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் தோஸ் திங்ஸ். பிகாஸ் நான் என்னோட ஃப்ரெண்ட் சந்துரு சொன்னேன் இல்லையா, அவன் வந்து என் ஸ்கூல் தான் படித்தான், ஒன்றை மாதிரியே தான். அதெல்லாம் தான் சொல்ல வரேன். இப்போ எனக்கு இதெல்லாம் பேசுகிறப்போ எனக்கு இன்னும் கனெக்ட் ஆகுது. ஸோ லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் போகிற ஸ்கூல் தான். அந்த இடத்துல அவன் சில்லாக சுற்றிட்டு இருப்பான். இப்போ நான் கொஞ்சம் மெஸ்ஸியாக அப்படிலாம் இருக்கேன் இல்லையா, என்னோட 10 times அவன் ரொம்ப மெஸ்ஸியாக இருப்பான், ரொம்ப சில்லாக இருப்பான். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு போகிறோம். போனால் அப்படி நடந்து போகிறப்போ ஒரு கிரவுண்ட் இருக்குது, இங்கே தாண்டா ஷட்டில் காக் ஆடுவோம் அப்படின்றான். ஓ சரி சரி அப்படின்னு பார்த்து ஆப்போசிட்டில் வீடு பார்த்தா அவ்வளோ பெரிய பங்களா. ஸோ அவன் வெறும் விளையாடுறதுக்குன்னே தனியாக கிரவுண்ட் இருக்குது, அவன் வீடு வந்து அவ்வளோ பெரிய பங்களா. அவன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது தட் ஹீ இஸ் சூப்பர் டூப்பர் ரிச். சுத்தமாக தெரியாது. இட்ஸ் ஸோ வியர்ட் தட் நீ அதே மாதிரி வந்திருக்க. அந்த பேட்டர்ன் தான் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பார்த்தேன். நம்மளோட அந்த கிவ் அண்ட் டேக், அந்த ரேப்போ அந்த பேண்டர் தாண்டி தட் இஸ் சம்திங் அந்த ரியல் என்னோடய ஃப்ரெண்ட் சந்துருக்கிட்ட அது இருந்துச்சு. அவன் சொன்னாலோ இல்லை அவன் சொல்லவே மாட்டான். அவன் வீட்டுக்கு போய் பார்க்குற வரைக்கும் தெரியாது ஹீ இஸ் சம்மன் தட் பிலாங்ஸ் டு சச் அ ரிச் ஃபேமிலி வித் சச் பிக் கனெக்ஷன்ஸ்னு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் திட்டினா வாங்கிப்பான். இப்போ நம்மளுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம என்னதான் ஃபன் பண்ணுறோமோ, நீ எனக்கு கேள்வி கேட்குறேன், நான் அவனை சொல்கிறேன். நம்ம சண்டைன்னு போட்டதில்லை, பட் வி ஆல்வேஸ் ஹேட் திஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் ஒரு ஹெல்தி டிஸ்கஷன்ஸில். அந்த மாதிரி தான் அவன் இருந்தான். ஸோ இட்ஸ் ஃபேசினேட்டிங் டு சி நீ அவனோட ரோல் தான் பண்ணுற, பட் யூ ஹேவ் த சேம் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட். இட்ஸ் ஐ திங்க் attitude is not about money or the things. It's about what kind of people you keep around or what kind of choices you choose. நினைக்கிறேன் that makes different. ஏன்னா அந்த கேரக்டர் பண்ணுறப்போ என்னை உள்ளே அது இது நல்லா நடிச்சிருக்கணும் நல்லா நடிக்கலாம் அடுத்த விஷயம். ஆனால் அந்த கேரக்டர் உள்ளே நான் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்னா அது காரணம் அந்த என்வரான்மெண்ட் தான். அந்த வீடு, சந்துரோட மொட்டை மாடி, அவன் பார்க்குறது, நம்ம அந்த சீன் கோரியோகிராஃப் பண்ணுறப்போ அந்த சீனில் என்னெல்லாம் ஃப்ரேம் உள்ள இருக்கோ தட்ஸ் ஆல் கோனா ஹெல்ப் அஸ், ஹெல்ப் த கேரக்டர். கரெக்டாக சொன்னேன். இப்போ அந்த சந்திரோட வீடு தான் வந்து ஐ திங்க் மேக்ஸிமம் நாங்கள் தேடினது. பிகாஸ் வி வாண்டட் தட் ஹவுஸ் டு ஹேவ் அ கேரக்டர்னா நம்ம டீம்கிட்ட சொன்னதே எப்படி பொல்லாதவன்ல தனுஷோட வீடு இருக்கோ அந்த மாதிரி வேணும். பொல்லாதவன்ல தனுஷோட வீடு அந்த சரௌண்டிங் பார்த்தனாலே இட்ஸ் அ கேரக்டர். அதில் நான் அது பார்க்குறப்பே நமக்கு ஒரு ஃபீல் அதுதான் இது வேணும்னு சொல்லி தேடி ஃபைனலி ராசமாக்கான்ல அந்த வீடு கிடச்சிச்சு. அந்த குவாட்ராங்கல்ல அதுவும் நீ அங்கே இருந்து அந்த சைக்கிளை பார்க்குறதெல்லாம் எனக்கு அதே மாதிரி விஐபியோட வீடு ரொம்ப பிடிக்கும். விஐபி வீடு வந்துட்டு இட்ஸ் கோனா கிவ் லைஃப் டு தட் ஹோல் மூவி. அங்கதான் சண்டை நடக்க போகுது, அங்கே அம்மாவை மிஸ் பண்ண போறாங்க, அங்கதான் அந்த பொண்ணை லவ் பண்ண போற இடமும் அதேதான், மொட்டை மாடிலாம் இப்போ எல்லாமே. ஸோ ஐ திங்க் அது வினய் தாண்டி வருவாயா ஒன்னோடதுக்கு தான் அது ரொம்ப தேவைப்பட்டுச்சு. glad that we found that house. This is very touching and I liked why I talk about this film நிறையானா இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. அது நல்லா பண்ணியிருக்கோமோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த விஷயம்.
நம்ம பண்ணிட்டோம்ல. அதான் நம்ம எல்லாருமே ஐ திங்க் இந்த லக்கிலி ஐ ஃபவுண்ட் த கைண்ட் ஆஃப் டீம் தட் என்ஜாய்ஸ் த ப்ராசஸ். நம்ம யாருமே வந்து ஆனால் இதை பண்ணால் அடுத்து பெரிய படம் கிடச்சிருமா, ஜெயிச்சிருவோமாண்ணா அப்படி நம்ம இது வரைக்கும் பார்க்கல நினைக்கிறேன். நான் எப்படி பார்க்குறேன்னா, கெட்ட வார்த்தை இருக்குது, அதெல்லாம் எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்டாக பேசினாலும் அதே வாரம் தான் they also talked about PK's father. முதல் வாரத்தில் தான் ட்ரக்ஸு கெட்ட வார்த்தைன்னு பேசினாங்க. ஆனால் அதே வாரத்தில் தான் ஏபிள் மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்ற மீம்ஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் பிகேயோட அப்பா, இந்த மாதிரி அப்பா எல்லாருக்கும் இருந்தால் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் பார்க்குறேன். வைக்கிறது வந்து பிகேக்கு ஒரு அப்பா மாதிரியும் சந்துருக்கு ஒரு அப்பா மாதிரி வைக்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். எப்படி இருந்துச்சு உனக்கு? லைக் லவ் ஸ்கூல் ஆர் காலேஜில் எப்போ நீ பொண்ணோட சுற்ற ஆரம்பிச்ச? சுத்தினது இல்லை. ஆர் ஃபர்ஸ்ட் கிஸ்? ஏன்னா நீ லவ்னு பேசினா நீ ரொம்ப ஃபிலோசாஃபிக்கலாக போயிடுவேன். இல்லை எப்போ ஃபர்ஸ்ட் கிஸ் ஆச்சு? அடிக்கவே இல்லை நான் இன்னும். ஆனால் சத்தியமா நான் அடிச்சது கிடையாது. உண்மையா இது வரைக்கும் நீ யாருமே கிஸ் அடிக்கல. சரி, எதுக்காக வெயிட் பண்ற? அது உண்மையே நீ இப்போ பேசலாமே, நான் உண்மை தான் எடுத்துக்க போறேன். சரியா? உண்மை நீ என்ன உண்மை பேச சொல்லியிருக்க. ஆனா நானும் உண்மை தான் எடுத்துக்க போறேன். நான் உண்மையா தான் பேசுறேன். சரி இது வரைக்கும் எந்த பொண்ணும் கிஸ் பண்ணதே இல்லை. ஸோ லெட் மீ டெல், பொண்ணுங்கிட்ட பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடையாது. அண்ட் எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, ஐயோ நம்ம பேசினா வந்து நம்ம எப்படி பேசினாலும் இந்த காலத்தில் எல்லாரும் தப்பாக தான் எடுத்துப்பாங்க, அதனால் பேசாமலே இருந்தேன். நான் ஒரு பாயிண்டில் அப்படி இருந்தேன். என் ஸ்கூல்லலாம் எப்படி இருந்தாங்கன்னா, பொண்ணுங்கிட்ட பேசினாலே வந்து நம்மளை கலாய்ச்சிருவானுங்க. நீ அந்த பொண்ணுகிட்ட பேசுறியா, அவள் தான் என்ன போட்டு அந்த நாள் ஃபுல்லாக செய்வானுங்க. ஸோ அந்த பயத்துலேயே நான் கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் எவகிட்டையும் பேச மாட்டேன், அப்படி எந்த பொண்ணுக்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தேன். நான் தான் வந்து பல்பு வாங்கியிருக்கேன் போல. கடைசியில் எல்லாருமே பேசியிருக்காங்க, நான் தான் பேசல போல இருக்கு. ஐ மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, சுத்தினது இல்லை, அதெல்லாம் ஓகே. பட் இப்போ என்ன ஐடியாவில் முன்னே எனக்கு வந்து லவ்வோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு லவ்வுக்கு முன்னாடி எப்படின்னு சொல்கிறேன். ஒரு பொண்ணை பார்க்குறோமா, நல்லா சூப்பராக இருக்கா, ஆனால் பேச பயமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பேச ஆரம்பிப்போம்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக யாருக்கிட்டையா இருந்தாலும். அப்போ பேச ஆரம்பிக்கிறப்போ ஐம் கெட்டிங் டு நோ அபவுட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். பிகாஸ் நான் பசங்களோட இருந்து பழகிட்டனால அதுவே எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ நான் முதல்ல ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினோடனே அதுவே எனக்கு லவ்னு தான் நினச்சிட்டேன். ஐ டென்ட் even know, பட் ஐ டென்ட் டெல் நாள். பட் ஆனால் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பொண்ணுங்கிட்ட பேசினாலே இது லவ் தான் போல இருக்குது அப்படின்னு நான் நம்பிட்டு, நான் ரொம்ப நாளாக அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணை நான் வேறு யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரில. ஸோ இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் த்ரூ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் when I இந்த காலேஜ் சேர்ந்த டைமில் தான் எனக்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகுது. லாட் ஆஃப் கேர்ள்ஸ், லாட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். சில பொண்ணுங்களாம் செம்மையாக படிப்பாங்க. அந்த பொண்ணுங்களாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ மை காட், அம்மா படிக்கல, அவங்க படிச்சிருக்காங்க, மேட்ச் கரெக்டாக இருக்கும், இப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் வந்து கூட்டு போயிட்டீங்க. இந்த அப்புறம் லவ் வாழ்க்கையை கெடுத்ததே நீங்கள். நடு சென்டரில் நிறைய பேர் உங்கள் கூட இப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்க. காலையில் எழுந்துச்சு அந்த பசங்களோட கிளம்பி வர்றதே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. கீர்த்தி அக்கா, நிர்மலண்ணா, வெங்கடண்ணா, இவங்கெல்லாம் உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூ செட் they also your close friends and they are also part of this character. நீங்கள் காளி வந்து நிர்மலா அண்ணா பண்ணது, அப்புறம் வெங்கட் அண்ணா வந்து தச்சி பண்ணது, கரெக்டாக. சந்துரு வந்து நான் பண்ணது. பிரின்சிபல் அவ்வளோ பிரச்சனை ஆகிறப்போ தச்சி ஈவன் தோ நாட் இன்வைட்டட் உள்ளே வந்துட்டு அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான்ல. தட் வாஸ் ஒன் ஆஃப் த கீ ரீசன்ஸ் ஃபார் வெங்கட் டு ஸ்டில் பி இன் மை லைஃப். எனக்கு அந்த ஸ்கூலில் நிறைய பிரச்சனை வந்தப்போ நான் யாரெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு நினச்சனோ அவங்க யாருமே எனக்காக நிற்கலை, எனக்காக பேசலை. என்னை பற்றி எல்லாரும் என்னெல்லாமோ கதை சொல்கிறாங்க, எனக்கு ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னே புரியல. நம்ம இப்போ எப்படி பிகே அப்படியே நிற்கிறானோ நான் அப்படி தான் நின்றுட்டு இருந்தேன். இப்படி சொல்கிறப்போ வெங்கட் மட்டும் ஹி செட் இல்லை அவன் அப்படி பண்ணலை, தெரியுதோ தெரியலையோ, ஹி செட் இல்லை அவன் பண்ணலை. அந்த 10th முடிஞ்ச டைமில் ஐ கட் ஆஃப் வித் எவ்ரி ஒன். அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ பண்ணலையோ, தப்பு பண்ணாங்களோ இல்லையோ, அந்த இருந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐ லாஸ்ட் எவ்ரி திங் அண்ட் டோட்டலாக எல்லாரோடையும் கட் ஆஃப் பண்ணிட்டேன். நான் எல்லாரையும் கட் ஆஃப் பண்ணப்போ அப்பயும் வெங்கட் தான் ஹி மேட் ஷுர் தட் என்னை விடலை. இப்போ இந்த இடத்துல even I had friends when I was my 8th. They were very close to me. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் என் கூட நின்றுருக்காங்க. ஆனால் இப்போ உங்கள் கூட எடிட்டராக இருக்கார்ல, இவ்வளோ தூரம் வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. which is a long span for you. எனக்கு குட்டி ஸ்பேன்லேயே முடிஞ்சிச்சு. ஆமாம், அவங்க மேலே தப்பு கிடையாது. பிகாஸ் they have chosen a different career. அதை தேடி ஓடுறாங்க, அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் செட் ஆகும். லைக் சார் ஹீ ஸ்டக் டு மீன் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் கொஞ்சம் அலூவ். அது தவிர நான் பெங்களூர் போனேன், அப்புறம் US போனேன். ஐ கெப்ட் மூவிங் ஆல்சோ. சென்னையில் 11th வரைக்கும் தான் நான் அங்கே இருந்தேன். தென் ஐ மூவ் டு பெங்களூர். 2 வருஷம் அங்கே இருந்துட்டு தென் ஐ மூவ் டு US. இது எல்லாத்துலேயுமே அவன் இருந்திருக்கான். டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அவன் இங்கே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ ஹில் மேக் மீ கம் ஆன் வீடியோ கால் USல. அண்ட் இப்போ நான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கேன்னா கூட
அதுக்கு வெங்கட் தான் பெரிய காரணம். அவன் டிஜி வைஷ்ணவில் விஸ்காம் பண்ணுறான், நான் பெங்களூரில் ஜேர்னலிசம் இங்கிலீஷ்னு பண்ணிகிட்ருக்கேன். அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ எனக்கு கூப்பிட்டு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏன் அப்படின்னு தோணுச்சு என்னன்னு தெரியல. கேட்டால் நான் சும்மா ரேண்டமாக ஒரு 2 பேஜ் எழுதி கொடுக்குறேன், எனக்கு அது பிடிக்குது. எப்போ பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்கன்னா நான் சென்னை வந்து நானும் வரேன்ட்டு, அவங்க ஷூட் பண்ணுறப்போ நானும் கூட இருக்கேன். அதெல்லாம் பண்ணது அட் தி எண்ட் ஆஃப் தட் ப்ராசஸ், அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிகிறப்போ ஐ நியூ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு. ஸோ வெங்கட் இல்லைன்னா ஐ வுடன்ட் ஹவ் ஃபிகர்ட் அவுட் வாட் ஐ வாண்ட் டு இன் லைஃப் அட் ஆல் இல்லையா. ஸோ அவள் அதை பண்ணி ஹி கேவ் மீ தட். அதுக்கப்புறம் தான் நான் யூஎஸ் போய் படிக்கிறேன் எல்லாமே. ஹீ கெப்ட் டூயிங் இயர். அவனும் வெரி கிளியர். அந்த டைம்லேயே எல்லாரும் ரைட்டர் டேரக்டர் அப்படிங்கிறப்போ அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் ஹி டிசைடட் ஹி வாண்ட்ஸ் டு பி எடிட்டர். ஸோ வியர்ட். எத்தனை பேருக்கு தோணும் எடிட்டிங் தான் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ வரைக்கும் ஹீ ஸ்டிக்கிங் டு இட். ஐ திங்க் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் லைக் மீ. இல்லை வென் ஐ எம் ஸோ அலூஃப் அண்ட் இப்படி இருக்கிறப்போ சம்மன் கன்சிஸ்டன்ட் நான் லைஃப் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹி ஹஸ் பீன் தட் கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் இன் மை லைஃப். ஸோ அப்போயே எடிட்டிங் டிசைட் பண்ணால் ஹி வாஸ் கோயிங் தான். நான் போய் படித்து முடிச்சு எல்லாம் வந்தப்போ திரும்ப வர வேணான்னு அவ்வளோ பேர் சொன்னாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவேன், பிகாஸ் ஐ டோன்ட் நெட்வொர்க், ஐ டோன்ட் சோஷியலைஸ், ஐ டோன்ட் பார்ட்டி, எதுவுமே கிடையாது. எனக்கு சொன்னாங்க இங்கே வந்துடாத, அங்கே டிகிரி முடிச்சுட்டு அங்கே இன்டர்ன்ஷிப்போ ஏதோ பேசிக் வேலை கூட பண்ணு, யூ லேர்ன் லைக் $4,000 $5,000 இங்கே வர. நான் இங்கேருந்து போகிறப்பே டிசைட் பண்ணேன் என்னாலும் இங்கே தான் திரும்ப வரணும். பிகாஸ் ஐ க்ரூ அப் வாட்சிங் கே பாலச்சந்தர், செல்வராகவன், all these kind of movies. There is no way நான் லைஃப் லாங் படம் பண்ணனாலும் பரவாயில்ல, ஆர் ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணாலும், நான் எது பண்ணாலும் ஐ வாண்டட் தட் டு பி ஃபார் தமிழ் மூவி. இது ஐ எம் வெரி கிளியர் அபவுட் தட். எப்பயுமே அதுதான். ஸோ யூஎஸில் ஐ வாஸ் நாட் கோயிங் டு டு எனிதிங். இங்கே தான் வரணும், பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்தேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், அவன் இங்கே இருக்கான் அப்படின்றது ஒரு பெரிய, அவனுக்கு கூட தெரியாது அது, அவன் இருக்கான்னு ஒன்று. இங்கே வந்ததுக்கப்புறம் வேறவே ஹி கோஸில் அவனோட எடிட்டிங் சான்ஸ் கூட இவ்வளோ கேட்டிருக்கானு தெரியல. ஹி ஹஸ் நெவர் மெட் டைரக்டர்ஸ் ஆர் ப்ரொடியூசர் ஆஸ் ஃபார் ஏதாவது எடிட்டிங் இருந்தால் சொல்லுங்கள் அடுத்த படம் அப்படி கேட்டதே இல்லை. பட் அவன் எங்கே போனாலும் ஒரு படம் எடிட் பண்ணுறான்னா அந்த படம் முடியறதுக்குள்ளே ஹில் டெஃபினெட்லி ஆஸ்க் தட் ப்ரொடியூசர் ஏதாவது கதை கேட்குறீங்கன்னா சொல்லுங்கள், ஃப்ரெண்ட் இருக்கான். ஹி ஹஸ் நெவர் ஃபெயில் டு புட் இன் அ வேர்ட் ஃபார் மீ. இன்னும் நீ பார்த்துட்டு இருக்கேன் எடிட்டிங் மட்டும், அவன் எடிட்டிங் மட்டும் ஜாலியாக ஏசியில் உட்காந்துருக்கலாம். பட் யூ சீன் செட்டில் வந்து எவ்வளோ வேலை பண்ணுவான். ஹீ ரன்ஸ் த செட். ஸோ எனக்கு படம் வரா மாதிரியே இருக்கும், கிடைக்காது, அப்படி தானே போகும். அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இப்படியே போயிட்டுருக்கு. என்னை விட அவங்க தான் ஹோப்ஃபுல்லாக இருந்தாங்க. I might be leading the team, I might make sure the morale doesn't go down. ஆனால் எமோஷனல் அண்ட் மாரல் சப்போர்ட்டாக ஃபுல்லாக கூட இருந்து அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிறோம் ஸ்டுடியோவில். எல்லாம் முடிச்சு ஃபைனலி ஐ கெட் டு சே ஆக்ஷன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸில் நான் இருக்கிற ஃபஸ்ட்டு ஷாட் ஆக்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் பார்த்தது வெங்கட், நிர்மல் அண்ட் கீர்த்தி. ஆக்ஷன் சொல்ல முன்னாடி அவங்கள பார்த்தேன், ஆக்ஷன் சொல்லி முடிச்சுட்டு அவங்கள பார்த்தேன். ஐ திங்க் they were way more happy than me. Seeing you happy makes them happy. Seeing me do this made them so happy, and that is what keeps me going. I think அதுதான் இப்போ ஷோல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். When you tell about your friendship, I think இந்த 17 எபிசோட்லேயுமே இந்த மூமெண்ட்ஸாக இருக்குல்ல, இவ்வளோ ஹாப்பியாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதும், நீங்கள் இப்படி இருக்கிறதும், இது எல்லாமே அந்த படத்துலேயுமே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டேக்கன் ஃப்ரம் தேர்ல, அதை பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது, எங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம சசிகுமார் அண்ணா இருக்கார் இல்லையா, அதான் என்னோட காந்தி சார், என்னோட கோச். ஐ யூஸ் டு பி வெரி ஸ்கேர்ட் ஆஃப் எவ்ரி திங். சுரேஷ் கோச் நம்ம எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணார் இல்லையா, அவர் பார்த்துட்டு எனக்கு ஆஃப்டர் 20 years or சம்திங் காந்தி சார் நான் ஃபோனில் பேசுகிறேன். எனக்கு அந்த ஸ்கூலில் சில பிரச்சனை ஆச்சு, ஐ மூவ்ட். அதுலேருந்து என்னால் அவரை ஃபேஸே பண்ண முடியல. ஏன்னா ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் அவருக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஹீ இஸ் கோன் ட்ரெயின் அ ஸ்டூடெண்ட் எவ்ரி இயர். ஆனால் எனக்கு 7th என்னை ட்ரெயின் பண்ணதே இன் மை ஹெட் இட் வாஸ் 11th 12th நான் தான் டீம் பாயிண்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க என்னோட பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனுக்காக தான் என்னை ட்ரெயின் பண்ணுறான்றது என் மைண்டில் இருக்குது. ஸோ நேஷனல்ஸ் என்ன 9th 10th ஐ வென்ட் ஃபார் நேஷனல்ஸ். அங்கே சூப்பர் சீனியர்ஸ் ஆடுவாங்க. பட் லாஸ்ட் செக்மெண்ட் மேட்ச் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ என்னை இறக்குவார். அதுவும் பஞ்சாப் டீமோட. நான் இப்போவே ஹைட்டு கம்மி, அப்போ ரொம்ப கம்மி. பஞ்சாப்லாம் அப்படி இருப்பாங்க, சும்மா இறக்கி விடுவார் போய் விளையாடுன்னு. ஸோ எனக்கு என்னென்னா அந்த ஸ்கூலை விட்டு போனப்போ எனக்கு இறங்கிடுச்சு, ஐயோ நம்ம அவரை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம், என்னால் அவரை பார்க்கவே முடியல. இப்போ நம்ம இதில் வரும் ஒரு சீன், இப்போ ஃபைனல் கட்டில் போயிடுச்சு நினைக்கிறேன். பிகே போய் அந்த பழைய ஸ்கூலில் பார்க்க போவான். ஹீல் பி ட்ரைனிங் அன் அதர் பர்சன் இன் ஃபார் ஹிஸ் பொசிஷன். அவனால் அதை பார்க்க முடியாது. சசிகுமார் அண்ணா வந்து வேற ஒரு பர்சனை என்னோட பொசிஷனுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பார், அவனால் அதை பார்க்க முடியாது. ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அங்கே போனப்போ என்னால் பார்க்க முடியாது. ஐ குடன்ட் கோ அண்ட் ஃபேஸ் ஹிம். ஸோ ஆஃப்டர் 20 years டர்ன்ஸ் அவுட் நம்மளுக்கு ட்ரெயின் பண்ண சுரேஷ் கோச் தான் அவரோட ஃப்ரெண்டு. நான் ஏதோ பேசுவோம், உங்கள் கோச் யார், நான் விளையாடலாம் பார்த்துட்டு கேட்குறேன். நான் அதை லாஸ்ட் 16 17 விளையாடுறேன் இல்லையா, அவர் நீங்களும் நல்லா ஆடுறீங்களே, யாரெல்லாம் ஆடி இருக்கீங்களான்னு ஐம் சேயிங், ஆமாம் நான் ஸ்கூலில் ஆடிட்டு இருந்தேன், என் லைஃப்லேருந்து எடுத்த கதை தான் இது. யார் கோச்சு அப்படின்னா காந்தி சார். இப்போது 17th episode பார்த்தோன்னா வரும், மைம் கோபி நான் கேட்பார் உங்கள் கோச் யாருன்றப்போ பிகே செல்வா சார்னு சொல்கிறப்போ அப்பயும் நான் தலை தான் கீழே போட்டிருப்பேன். அப்பயும் என் மைண்டில் என் காந்தி சார் தான் இருக்கேன். ஸோ 20 yearsக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, காந்தி இருங்கன்ட்டு போய் ஏதோ போனார், திடீர்னு வந்து என்கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு, காந்தி தான் பேசுகிறான். எனக்கு ஒரு செகண்ட் நின்றுச்சு. அங்கே இப்போ தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் கிளப் மேட்ச்சு.
ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிட்டேன். பேச மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல, காதில் ஃபோன் வச்சுட்டு பேசுகிறேன், மேலே கீழே நடந்துட்டு பேசுகிறேன், ஒன்றுமே வரல. அவர் கோச் காந்தி சார் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், நான் பெருசாக யாருமே சார்லாம் கூப்பிட்டதில்லை, ஃபோன் எடுத்துட்டு கோச் அப்படின்றார். கோச்சா சார்னு சொல்கிறா அப்படின்றாரு. மறந்துட்டேன். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் என்னை இன்னும் அவர் அப்படியே பார்க்குறாரு. சார்ன்னு சொல்கிறானே, சார் என்ன சொல்லிட்டு, வாடா வந்து ஸ்கூலுக்கு வாடா, ப்ராக்டிஸ்க்கு வா, வந்து மீட் பண்ணுற. ஓகே சார் ஓகே சார்ன்ட்டு வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு வரேன். சுரேஷ் கோச் என்னை பார்க்குறாரு. இப்போ சொல்கிறப்பவும் பார்த்துட்டு மாதிரி சுரேஷ் கோச் பார்க்குறாரு. லைட்டாக வேர்த்திருக்கு போல். அவர் பார்த்துட்டு, நரு நான் உங்களுடைய பார்த்ததே இல்லை, அப்போ நம்ம 100-200 பேர் வச்சு மேய்ச்சிட்ருக்கோம். அவர் முதலேருந்து நம்ம பார்த்துட்ருக்காரு. கிளப் மேட்ச்லலாம் வந்து அத்தனை கேமரா அவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். நரு நான் உங்களை இவ்வளோ பேரை வேலை வாங்கி இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ இதில் கூட நான் உங்களை பார்த்ததில்லை. இல்லை எனக்கு அவர்னா கொஞ்சம் பயம் அப்படிதான். ஸோ ஹீ இஸ் லைக் தட். லைஃப் அப்படியே அழகாக கனெக்ட் பண்ணுது. எங்கே விட்டோமோ ஆமாம் அதே சீன் எடுக்கிறப்ப அதே கதை தான். என்னோட கதையை எடுக்கிறேன், அதில் ஒரு கோச் வராரு, பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு, அவர் உள்ளே வராரு. ஸோ எதுக்கு அதெல்லாம் சொல்ல வந்தேன்னு தெரியல. பேசிக்காக என்னென்னா, ஐ யூஸ் டு பி வெரி ஸ்கேர்ட் அண்ட் டிமிட் அண்ட் ரொம்ப பயம். அவர் தான் உடச்சார் அதை. ஹீ brought me out of that shell அண்ட் உடச்சி அதுலேருந்து தான் பேஸ்கெட்பால் ஆட ஆரம்பித்தேன். அவர் கத்துறதை கேட்டாலே நமக்கு பாதி பயம் போயிடும். கிரவுண்டு வெளில இருப்பார், நம்ம இங்கே ஒரு தப்பு பண்ணால் ஒரு சவுண்டு கேட்கும் வெளிலேருந்து. அவர் கத்துறதை தாண்டி நம்மளோட ஒரு ஷாட் இருக்கும். சசிகுமார் என்னை காலால் இப்படி அடிப்பார் கிரவுண்டில், அது அவர்கிட்ட தான் நான் எடுத்தேன். காந்தி சார் வந்து வெளில கிரவுண்டில் அங்கே காலால் மிதிச்சா எனக்கு நம்மளுக்கு இங்கே அடிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஓடுவோம். ஸோ இதெல்லாமே ஐ திங்க் இட் ஹெல்ப் மீ டு பிரேக் அவுட் ஆஃப் தட் ஷெல் அண்ட் பிகம் ஹூ ஐ எம். இப்போ நான் மைக் பிடிச்சி 100 பேர் முன்னாடி வேலை வாங்குறேன், ஒரு ஈவன் திஸ் இதெல்லாம் பேசுகிறோம், இதெல்லாம் பண்ணுறோன்னா பிக் கிரெடிட் கோஸ் டு. அது சும்மா நீங்கள் உங்கள் மண்டேல அந்நேரம் என்ன ஓடிச்சு? எனக்கு நாட் அபவுட் த ப்ராப்ளம், பட் ஹவு டிட் யூ கம் அவுட் ஆஃப் தட் ப்ராப்ளம்? அந்த ஸ்கூல் விஷயம் சொல்கிறியா? வித் யூ அண்ட் கோச் நடந்தது சொன்னீங்கல்ல, அதுதான். ஸோ எனக்கு வந்து நீ நான் எடுத்துக்கிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ண தப்பானே எனக்கு தெரியல. சம்திங்ஸ் ஹேப்பன்ட், என்னென்னு தெரியல. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பிளே இன் தட் ஸ்கூல் எனிமோர். இட் டுக் மீ இயர்ஸ். ஐ திங்க் நடு சென்டர் எஸ்பெஷலி தட் ஸ்க்ரீனிங் மேபி ஹெல்ப்ட். இட் வாஸ் ஸோ வியர்ட் தட் ஆஃப்டர் 21 years அன்றைக்கி தான் அவரை மீட் பண்ணுறேன். அன்றைக்கி கோச் மீட் பண்ண கோச் வந்து காந்தி சார் வந்து ஸ்க்ரீனிங்க்கு வராரு. சுரேஷ் கோச் கூப்பிட்டு வந்துட்டார் கையோடு. நான் கூப்பிட்டேன், ஆனால் அவர் வருவார்னு எதிர்பார்க்கல. வந்துட்டார். 21 yearsக்கு அப்புறம் பார்க்குறேன், அவர் பைக்லேருந்து இறங்குறாரு. அவன் செந்தில் அதான் சொன்னார், நான் அவனை இப்படி அவரும் அதே தான், ஒன்று அப்படி நான் பார்த்ததே இல்லையே, இந்த அஞ்சானில் டைலாக் வரணும், கால் தரையில் நிற்கலை, கால் தரையில் பரல முதல்ல இல்லை அப்புறம் சொல்ல, அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். பட் ப்ராப்ளம் ரிசால்வ் ஆச்சான்னு தெரியல. பட் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் என்னை ஏதோ ஒரு ஸ்பேஸில் அவர் பார்த்துட்டார்ல. அட்லாஸ்ட் அவருக்கு நான் விளையாடி தான் அவர் டீம் ஜெயிக்கணும்னு கிடையாது, அவர் என்ன ஒரு ஆள் ஆக்கணும்னு நினச்சாரு. மேபி ஆஃப்டர் 21 years அந்த ஒரு ஸ்க்ரீனிங்க்கு வந்து நம்ம அதை பண்ணி நீங்கள் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணதும் அங்கே மீடியா இருந்துச்சு, இதெல்லாம் மேபி இட் டசன்ட் மீன் டூ மச் டு மீ பர்சனலி. பட் மை கோச் காந்தி சார் பீயிங் தேர் மேபி ஹீல்ட் இட் ஆன் சம் லெவல். ஓகே, நான் இப்படி பார்த்துட்டாரு. இட் வாஸ் ஸோ சர்ரியல் ஃபார் மீ டு see him ஸ்டாண்டிங் வித் மைம் கோபி அண்ணா அண்ட் சுரேஷ் கோச். அவர் இந்த பக்கம் நிற்கிறாரு மீடியா முன்னாடி, வந்து என்னை விஷ் பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் லைஃப் ஹேஸ் இட்ஸ் ஓன் வே ஆஃப் ஹீலிங் திங்ஸ். நம்ம என்ன தான் முட்டி போனாலும் டைம் வரப்போ இட் வில் ஹீல். ஃபர்ஸ்ட் ஐ டெவலப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, காலேஜ் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர், நாங்கள் யாருமே 4 பேர் இருக்கோம். கிஷோர், மது வசந்த், யஷ்வந்த், முகேஷ். இந்த 4 பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக போகிறோன்னு தெரியவே தெரியாது. இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக ரீல்ஸ் போடுவாங்க. இந்த யஷ்வந்தும் முகேஷ் வந்து காலேஜில் வந்து சாக்லேட் பாய் மாதிரி லவ் பாட்டெலாம் போட்டு ரீல்ஸ் பண்ணுவாங்க. கிஷோர் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணுற ஒரு ஆள். மது வந்து ஒரு பைத்தியக்காரன், அங்கே பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்காரு. சீட்டா குட்டி எங்கள் படத்தில் சீட்டா குட்டி. நான் ஏன் அவன் சொல்லுவேன்னா, பிகாஸ் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால சொல்கிறேன். எல்லாருமே ஒரு ஃபோட்டோவில் எல்லோரும் ஒன்றா இருந்திருக்கோம், அதான் காலேஜ் ஆரம்பிக்கிற டைமில். ஆனால் எங்களுக்கு யாருக்குமே ஒருத்தர் தெரியாது. தட் வாஸ் சம்திங் சர்ப்ரைசிங். கிஷோர் எங்கே பார்க்குறேன்னா, கல்ச்சர்ஸில் கீழே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அதான் அவன் யாருன்றது அந்த ஒரு ஷார்ட்டில் தெரியும். அவன் கல்ச்சர்ஸில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்தில் ப்ரோ சார்ஜர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன் நான். அண்டு மது வசந்த் வந்து நான் பைத்தியம் கொஞ்சம் அவன் லூஸுன்னு சொன்னால, ஐ மீன் அவன் லூஸ்லாம் கிடையாது, நல்ல பையன் தான். அவனை எப்படி பார்த்தேன்னா, ஏதோ பெரிய சண்டை போட்டு வந்துட்டு இருக்கான் காலேஜில், யாரையோ அடிக்க போகிறதுக்கு நல்லா வேகமாக நடந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா வேற எவனுக்கும் சண்டை, இவன் பின்னாடி நிற்கிறதுக்கு போகிறான், அதை இவனா 10 பேர் அடிக்க போகிற மாதிரி போகிறான். அப்போ தான் பார்த்து அப்போ அவனும் ப்ரோ எங்கே போகிறீங்கன்னா, இந்த மாதிரி போகிறேன் ப்ரோ அப்படின்னா, ஓகே ப்ரோ போகலான்னு சொல்லிட்டு நானும் வேடிக்கை பார்க்கறதுக்காக போகிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும், நானும் அவனும் பேட்ச் குத்திருந்தோம். ப்ரோ நீங்கள் கல்ச்சர்ஸில் இது மாதிரி ஏதாவது இல்லையே, ஐ மீன் டீன் ஆஃபீஸில் ஏதாவது இருக்கீங்களா ப்ரோன்னா? ஆமாம் ப்ரோ, நான் கொஞ்சம் ஏதோ சொன்னான், கல்ச்சர் செக்ரட்டரி ஏதோ ஒன்று சொன்னான், பேட்ச் காமிச்சான். பார்த்தா
அவனும் நானும் ஒரே ஃபோட்டோவில் இருந்திருக்கோம், பக்கத்தில் உட்காந்துருக்கோம், லிட்டரலாக கை போட்டு உட்காந்துருந்துருக்கேன், ஆனால் தெரியல. ஸோ தட்ஸ் ஹவ் வி மெட். அதுக்கப்புறம் ஆதிசக்தி போயிட்டு வந்தோம், நடு சென்டர் இப்போ மீட் பண்ணிட்டு இருக்க போது இவங்களாம் பார்க்குறேன். இவங்களுக்குலாம் என்ன ஆம்பிஷன் கேட்டால், நம்ம ஒரு படம் பண்ணணும், சரி வாங்க எல்லாரும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு போகிறோம். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கதை இப்போ வரைக்கும் கதை எழுதலான்னு முடிவு பண்ணுறோம். ஆளாளுக்கு ஒரு நாள் ஒரு கதை சொல்லுவானுங்க, ஆனால் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் ஒன்றுமே எடுக்கல நாங்கள். அப்படி ஆரம்பிச்சு தான் உங்களை மீட் பண்ணேன். அப்புறம் நானும் 4 பேர் சான்ஸ் கேட்டேன், இந்த மாதிரி சான்ஸ் வேணும், இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க, நானும் சான்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சும்மா நானாக சொன்னேன் இது. அப்புறம் உங்களை மீட் பண்ணேன். அப்போ உங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் இருக்கா பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் வந்து ஐ திங்க் உனக்கு கூட இன்னும் ஓகே ஆகலன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஓகே ஆகலை. நான் தான் அப்போ ஆடிஷன் பண்ணி முடிக்கிறேன். நான் ஓகேவா இல்லையா அதெல்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க, அவனையும் பார்த்துறீங்களா? ஜென்ரலாகவே நான் கொஞ்சம் குவைட், எஸ்பெஷலி ஆன் செட், பிகாஸ் இஸ் so much of pressure and all that. Sometimes I don't even get a chance to tell them நல்லா பண்ணேன் ஆர் இது இப்படி இருந்துச்சு. We definitely discuss ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு சீனில் ஆர் ஏதாவது புரியலனா, ஆல் தோஸ் டிஸ்கஷன்ஸ் we have had, but I don't think we've never had a chance to உட்காந்து பேசுறதுக்கு. I am very happy that I got to talk to him, to get to know him. அதை தாண்டி இவ்வளோ பேசுகிறப்ப தான் எனக்குள்ளே என்னெல்லாம் இன்னும் ப்ராசஸ் ஆகாமல் போட்டு வச்சுருக்கிறேன் கடவுனில் அப்படின்னு தெரியுது. ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்கள் மெமரியாக பார்க்குறோன்னா, நாங்கள் ரெகுலராக 2 பேரும் பேசின கான்வர்சேஷன் இதான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், செல்லராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்டிவ் சோஷியல் மீடியா யூஸராக இருக்கலாம். உங்களுக்காகவே நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா 100% டிரான்ஸ்பரன்சியோட உங்கள் கண்டென்ட்டினுடைய ரியல் இம்பாக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கன்சியூமராக இருக்கீங்கன்னா ட்ரஸ்டட் செல்லர்ஸ் இருக்காங்க. உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். நார், மோஸ்ட் இன்க்ளூசிவ் சோஷியல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.